Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா exercise 1.4ல 10th sum question பாருங்க. A function f from -5,9 to r is defined as follows அப்படினு சொல்லிட்டு f of x equal to னு சொல்லி மூணு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு சைடுலயே அதுக்கான இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து ஒரு நாலு சப்டிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபங்க்ஷன் வந்து எதில இருந்து எதுக்கு போகுதுனா f from -5,9 to r. இந்த இடத்துல இந்த rங்கிறது என்னது ரியல் நம்பர்ஸ். அப்ப இந்த -5,9 அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து என்னது இந்த மூணு ஃபங்க்ஷனுக்குமான டொமைன், காமன் டொமைன். அப்படினா என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷன் வந்து -5,9 அப்படின்ற நம்பர்ஸ்ல இருந்து ரியல் நம்பர்ஸ் நோக்கி போகுது அப்படினு சொல்லிருக்காங்க. கீழ வந்து மூணு ஃபங்க்ஷனுக்கும் தனித்தனியான இன்டர்வல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபங்க்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து 6x + 1 ன்னு கொடுத்திருக்காங்களா? இதுக்கான இன்டர்வல் என்ன? -5 < x <2. அப்போ இதில் என்னென்ன நம்பர்ஸ் இது கீழே வரும்? இந்த இன்டர்வல் கீழேனா -5 -4 -3 -2 -1 0 1. இங்கே < கொடுத்துருந்தனால இந்த -5 நம்ம சேர்த்துக்கிட்டோம். இங்கே வெறும் < சிம்பிள் மட்டும்தான் இருக்குது. அதனால் 2க்கு முன்னாடி அந்த 1ஓட நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஸ்டாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ஃபங்க்ஷன் பாருங்கள். 5x² - 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்டர்வல் -2 < x <6. அப்போ எது வரும்? 2 3 4 5. அடுத்து கடைசியாக தேர்ட் ஃபங்க்ஷன் 3x - 4. இதுக்கான இன்டர்வல் வந்து 6 < x <9 கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்னென்ன நம்பர்ஸ் வந்து கவர் ஆகும்னா 6 7 8 9. இப்போ கீழே வந்து வேல்யூஸ் கேட்குறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வல்ஸ்குள்ளே என்னென்ன நம்பர் வரும்னு ஜஸ்ட் எழுதி வச்சுருக்கோம். அப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு f of -3க்கு வேல்யூ கேட்குறாங்கன்னா இங்கே -3 வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. அப்போ இந்த ஃபங்க்ஷனை எடுத்து f of -3க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்காக இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? எழுதி வச்சுருக்கோம். இங்கே கவனிங்க, இங்கே ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு இன்டர்வலில் -5,9 கொடுத்துருந்தாங்களா? இங்கே பாருங்கள் -5. இங்கே வந்து லாஸ்ட்டில் முடிகிறது வந்து 9ல் முடியுது. அப்போ நம்மளுக்கு டொமைன் வந்து -5லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸும் வரும். இதை வச்சு நம்ம இந்த கீழே கொடுத்துருக்க அந்த 4 சப்டிவிஷனுக்கான வேல்யூஸை வந்து தனித்தனியாக ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? f of -3 + f of 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ f of -3னா ஃபஸ்ட்டு f of -3 ஃபைண்ட் பண்ணுங்கள். f of -3னா எந்த இன்டர்வல் கீழே வருது? ஃபஸ்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ ஃபங்க்ஷன் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது? 6x + 1. அப்போ இந்த இடத்துல 6 × xோட வேல்யூ -3 + 1. அப்போ 6 3s are 18 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ -18 + 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும்? -17. அடுத்து f of 2. f of 2னா இந்த 2ங்கிற நம்பர் எந்த இன்டர்வல் கீழே வருது? இந்த 2ங்கிற நம்பர் வந்து இங்கே இருக்குது, செகண்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ நம்மளுக்கு செகண்டாக கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது? 5x² - 1. அப்போ 5 × xக்கு பதிலாக நம்ம 2 போடுவோம். 2² - 1. அப்போ ஈக்குவல் டு 5 × 2 2s are 4 -1. அப்போ 20 - 1 ஈக்குவல் டு 19. இப்போ f of -3யோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். f of 2ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணோம்னா ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். அப்போ f of -3 + f of 2 ஈக்குவல் டு f of -3யோட வேல்யூ -17 ப்ளஸ் f of 2ஓட வேல்யூ 19. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ சைன் சேஞ்ச் ஆகிருந்தால் என்ன பண்ணணும்? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் போடணும். அப்போ 19ல் 17 போச்சுன்னா 2, பெரிய நம்பரோட சைன் ப்ளஸ். அப்போ வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும்? 2ன்னு கிடச்சிரும். அப்போ f of -3 + f of 2 இதோட ஆன்சர் என்னதுன்னா 2. இதுதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர்.
ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கேட்குறாங்க, எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 7 ஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் 7னா இந்த 7ங்கிறது எந்த இன்டர்வல் கீழே வருது, தேர்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ தேர்ட் இன்டர்வல் அதோட ஃபங்க்ஷன் என்ன, 3x மைனஸ் 4. அதோட ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் 7னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. அப்போ வந்து இந்த இடத்துல எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 7 போடுவோமா. அப்போ 3 × 7 மைனஸ் 4, 7 3s are 21 மைனஸ் 4. அப்போ 21ல் 4 போச்சுன்னா நம்மளுக்கு என்னது 17. அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1னா 1 வந்து எந்த இன்டர்வல் கீழே வருது, இங்கே ஃபஸ்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன, 6x + 1 இந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது. அப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு 1 போடுங்க. அப்போ 6 × 1 + 1. அப்போ 6 + 1 ஈக்குவல் டு என்ன வந்துடுது, 7 வந்துடுது. அப்போ இதுக்கடுத்து எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஃபைன் பண்ணுமா. அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ 17, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 7. அப்போ 17ல் 7 போச்சுன்னா 10ன்னு வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது ஆன்சரு 10. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ரைட், தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 × எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. அப்போ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 4 ஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் 4 ஃபைன் பண்ணோம்னா இந்த 4ங்கிறது எந்த இன்டர்வல் கீழே வருது, இங்கே வருது, செகண்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன, 5x² மைனஸ் 1. அப்போ இந்த இடத்துல அந்த எக்ஸை தூக்கிட்டு 4 போடணும். அப்போ 5 × 4² மைனஸ் 1. அப்போ 5 × 4 4s are 16 மைனஸ் 1. அப்போ 16 × 5 நம்மளுக்கு என்னது 80. 16 5s are 80 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது 79 வந்துடும். 80ல் 1 போச்சுன்னா 79. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் ஆஃப் 4 தான் நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். ஆனால் கொஸ்டினில் என்ன இருக்குது, 2 × எஃப் ஆஃப் 4 இருக்குது. அப்போ 2 × எஃப் ஆஃப் 4 என்ன வரும், 2 × எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 × 79 ஈக்குவல் டு என்ன வந்துடும், 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 79 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 158 நம்மளுக்கு கிடச்சோம். நெக்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் 8 ஃபைன் பண்ணணும். எஃப் ஆஃப் 8. அப்போ இந்த 8ங்கிறது எந்த ஃபங்க்ஷனுக்கு கீழே வருது, இந்த தேர்டு. அப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் என்ன, 3x மைனஸ் 4. அப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு 8 போடணும். அப்போ ஈக்குவல் டு 3 × 8 மைனஸ் 4. அப்போ 8 3s are 24, 24 மைனஸ் 4. அப்போ நம்மளுக்கு என்ன வந்துடும், 24ல் 4 போச்சுன்னா 20ன்னு கிடச்சிரும். அப்போ இதுக்கடுத்து 2 எஃப் ஆஃப் 4ஐயும் எஃப் ஆஃப் 8ஐயும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 2 × எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு 2 × எஃப் ஆஃப் 4 நம்ம என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இடத்துல 158. அப்போ 158 ப்ளஸ் 20. அப்போ 158 இதோட ஒரு 20 ஆட் பண்ணால் 178ன்னு கிடச்சிரும். அப்போ 2 எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ 178. இதுதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 2 × எஃப் ஆஃப் மைனஸ் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 divided by f of 4 plus f of minus 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்படியே 1 by 1 நம்ம வேல்யூஸ் வந்து தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி மொத்தமாக ஆன்சர் ஃபைன் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு f of minus 2 ஃபைன் பண்ணலாம். அப்போ f of minus 2னா இந்த மைனஸ் 2ங்கிறது ஃபஸ்ட் இன்ட்ரோவில் கீழே வருது. அப்போ இதோட ஃபங்க்ஷன் என்ன, 6x + 1. அப்போ வந்து 6 இந்த எக்ஸுக்கு பதிலாக -2 போடலாம். -2 + 1.
அப்போ 6 2 சார் 12 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போ -12 + 1 ஈக்குவல் டு -11 வந்துடும். நம்மளுக்கு இந்த இடத்துல கொஸ்டினில் வந்து 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 கேட்குறாங்க. அப்போ வந்து 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு -11, அப்போ -22ன்னு கிடச்சிரும். ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைன் பண்ணிட்டோம், -22. இதே மாதிரி அடுத்த வேல்யூ எஃப் ஆஃப் 6, கொஸ்டினில் எஃப் ஆஃப் 6 இருக்கா. அப்போ எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு, இங்கே 6ங்கிறது எந்த இன்டர்வல் கீழே வருது, தேர்ட் இன்டர்வல் கீழே. அப்போ தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து 3x - 4. அப்போ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 6 - 4, 6 3 சார் 18 - 4. அப்போ 18ல் 4 போச்சுன்னா 14. அப்போ எஃப் ஆஃப் 6 ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 4. அப்போ எஃப் ஆஃப் 4னா இது எந்த இன்டர்வல் கீழே வருது, செகண்ட் இன்டர்வல் கீழே வருது. அப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து 5x² - 1ன்னு இருக்குது. அப்போ அந்த எக்ஸை தூக்கிட்டு 4 போட போகிறோம். 5 இன்ட்டு 4² - 1. அப்போ 5 இன்ட்டு 4 4 சார் 16 - 1. 16 இன்ட்டு 5 வந்து நம்மளுக்கு 80 - 1 ஈக்குவல் டு 79. எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து எஃப் ஆஃப் -2. எஃப் ஆஃப் -2 வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவில் எஃப் ஆஃப் -2 வந்து என்னென்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், -11. அதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம், -11. இப்போ பார்த்தீங்கன்னா 2f ஆஃப் -2ஓட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் -2 இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஃபோர்த் சப்டிவிஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ வந்து ஃபோர்த் சப்டிவிஷனில் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. இதான் கொஸ்டின். ஈக்குவல் டு இங்கே வந்து 2 இன்ட்டு எஃப் ஆஃப் -2க்கான வேல்யூ என்ன ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், -22 மைனஸ். அடுத்து எஃப் ஆஃப் 6ஓட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், 14 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னன்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ வந்து 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ஓட வேல்யூ -11. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே -22 -14 சேம் சைனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அப்படியே ஆட் பண்ணி சேம் சைனாக அப்படியே போட்டுக்கலாம். அப்போ -36ன்னு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா 79 அப்படியே வந்துடும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -11 அப்படின்னு வந்துடும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் -36 டிவைடட் பை 79ல் 11 போச்சுன்னா 68. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், இங்கே 1 2 சார் 2, ரிமைனிங் 1, 8 2 சார் 16, இங்கே 3 2 சார் 6, 4 2 சார் 8. அடுத்து 9 2 சார் 18, இங்கே 1 2 சார் 2ன்னு வந்துடும். இந்த ரிமைனிங் 1 இருக்கும், அது இங்கே சேர்ந்துடும். அப்போ வந்து 7 2 சார் 14. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -9 டிவைடட் பை 17. அப்போ ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -9 டிவைடட் பை 17 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து 2f ஆஃப் -2 மைனஸ் எஃப் ஆஃப் 6 டிவைடட் பை எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ன்னு கொடுத்துருந்தாங்க. இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்னது, -9 டிவைடட் பை 17 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் ஃபோர்த்து சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து ஒரு 3 விதமான ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோட இன்ட்ரவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த கொடுத்துருந்த இன்ட்ரவல்ஸை வச்சு கீழே வந்து ஒரு 4 சப்டிவிஷன் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. 4 சப்டிவிஷனுமே நம்ம தனித்தனியாக ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.